பண்டைய ஐரோப்பாவின் தலைவிதியை மாற்றி எழுதியதில் ஐரோப்பிய சீமாட்டிகளின் பங்களிப்பு பெரியது. யார் மகுடத்தை அணிவது, யார் துறவி மடத்தில் துறவியாகப் போவது என்பதையும் களத்தில் தீர்மானித்தார்கள். தங்களுடைய வசீகரத்தால் மன்னர்கள் தளபதிகளை காலடிகளில் வீழ்த்தினார்கள். அவர்களில் தலை சிறந்த ஒருத்திதான் டெஸ்மாண்ட் சீமாட்டி அதலி. அவளிடம் மாட்டிக்கொண்டவர்கள் ஸ்வீடனின் சார்லஸும் போலந்தின் அகஸ்டும். அவளை தொடர்ந்து இடம்பெற்று அகஸ்டின் மணிமகுடத்தை அவனுக்காக காப்பாற்றிக் கொடுத்ததில் சீமாட்டி காசல்காவின் பங்களிப்பு பெரியது. போலந்தில் பிறந்த பெரிய பணக்கார சீமாட்டி. வாருங்கள் பார்க்கலாம் கேப்டன் பிளம்பார்க்கின் நாட்குறிப்பிலிருந்து. தன்னுடைய தோலை காப்பாற்றிக் கொள்ள காசல்காவின் முந்தானையில் மறைத்து கொண்ட அகஸ்ட் விடாமல் துரத்திய ஸ்வீடனின் சார்லஸ். கேப்டன் பிளம்பார்க்கின் நாட்குறிப்பு என்ன சொல்கிறது? ரஷ்ய தேசத்தின் அற்புத இலக்கிய கர்த்தா அலெக்சி டால்ஸ்டாய் வழங்கிய சக்கரவர்த்தி பீட்டர் என்ற நாவற் சுரங்கத்தில் தென்படும் நவரத்தினங்கள் உங்களுக்காக. தமிழில் தோழர் கு. ராமகிருஷ்ணன். தன்னுடைய அந்தரங்க வாழ்வியலின் சுவராசியமான பக்கங்களை சீமாட்டி அதலியுடன் சேர்ந்து எழுதி கொண்டிருப்பதாக மடத்தனமான கற்பனையில் இருந்த போலந்தின் வேந்தர் சாக்சனியின் எலெக்டர் அகஸ்டிற்கு இரவோடு இரவாக எல்லாவற்றையும் வாரி சுருட்டி கொண்டு அதலி ஓடிப்போனதும் தான் தன்னுணர்வு வரப்பெற்றார். இருப்பினும் தன்னுடைய கூடாரத்தின் திரையை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்த சீமாட்டி காசல்காவுக்கு முகமன் கூறத் தவறவே இல்லை. அவன் குர்லாண்ட் பகுதியைச் சேர்ந்த போலிஷ் சீமாட்டி. அவள் தன்னுணர்வு மிக்கவன். ஐரோப்பாவெங்கிலும் புகழ்பெற்ற போலிஷ் வேந்தனும் சக்சனியின் எலெக்டருமான கண்கவர் அகஸ்ட் என்ற பேருருவாளர் 17ஆம்-18ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மேற்கு ஐரோப்பிய பெண்களின் மனதுக்கிசைந்த காதல் மன்னன். அன்றைய ஐரோப்பாவின் அகஸ்டின் லீலைகளை பற்றிய ஏராளமான கதை புத்தகங்கள் எழுதப்பட்டு அவை சக்கை போடு போட்டன. சாராய கடைகளில் பேசுபொருளாக அவனே இருந்தான். ஆகவே அகஸ்ட் அரசனின் சரித்திரத்தின் பக்கங்களை தானும் நிரப்ப வேண்டும் என்ற சொந்த விருப்பத்தின் பேரில் வந்திருந்தாள் சீமாட்டி காசல்கா. அவளுடைய வருகையை அரசனின் கூடாரத்தை நிர்வகித்த பிரபு முறைப்படி அறிவித்தார். உடனடியாக படுக்கையை விட்டு துள்ளி எழுந்த அகஸ்ட் ஒப்பனைக்கு தயாரானான். பொன்னிற பொய்மயிரை அணிந்து கொண்டான். நறுமணச்சத்து பொடிகளை அப்பிக்கொண்டான். சாக்சனியின் புகழ்பெற்ற கழுத்து பட்டையை சீராக்கி கொண்டான். பிரெஞ்சு கோல்ட்களை மிகச் சிறப்பாக உடுத்திக்கொண்டே அவன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். அந்த சந்தமான அரசனின் தோற்றத்தில் மயங்கி தன்னுணர்வை இழந்த காசல்கா அகஸ்டின் நெருக்கமான தோழிகளில் முதலிடத்தை பெற்றாள். இயல்பிலேயே பெரும் பணக்காரியான காசல்கா வரைமுறையில்லாத பொற்காசுகளை வாரி இறைத்தாள். இதுதான் அகஸ்டின் நேரம். ஒன்றை இழந்தான், இன்னொன்றை பெற்றான். அகஸ்ட் மீண்டும் வான வேடிக்கைகளிலும் பொய்முக ஆட்டங்களிலும் நேரத்தை செலவிட ஆரம்பித்தான். தனது பெரும் கடற்படையுடன் டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேகன் முன் தோன்றிய சார்லஸ் நகரம் சரணடைய வேண்டுமென்றான். டேனிஷ் படையின் பின்புறம் அதே சமயம் பொறுக்கி எடுத்த 12,000 ஸ்வீடிஷ் உடற்கவச வீரர்களை இறக்கிவிட்டான். உடனே டேனிஷ் அரசன் கிறிஸ்தியன் சமாதான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டார். அதே சமயம் சீமாட்டி அதலியிடம் இருந்து வந்த கடிதத்தில் அகஸ்டின் படைகள் குளிர்காலத்தை கழிக்க கோனிக்ஸ்பர்க் பாளையத்தில் ஓய்வெடுப்பதை அறிவித்தது. புயல் வேகத்தில் வந்த சார்லஸ் 10,000 சாக்சன் சோல்ஜர்களை முறியடித்து விரட்டிவிட்டான். அப்போது அகஸ்ட் வார்சாவில் அதலியுடன் இருந்தான். எஞ்சிய அவனுடைய படைகள் கிளிஷோவில் இருப்பதை அதலியின் அடுத்த கடிதம் மீண்டும் உணர்த்தியது.
இனி சூறையாட அகஸ்டிடம் ஒன்றுமில்லை என்ற நிலையில்தான் டெஸ்மாண்ட் சீமாட்டி அதலி இரவோடு இரவாக ஓடிப்போனார். அதன் பிறகே காசல்கா என்ற போலிஷ் சீமாட்டியை காற்று அடித்து கொண்டு வந்து அரசன் அகஸ்டின் படுக்கையில் கிடத்தியது. என்னே துர்ப்பாக்கியம்! ஒரு பக்கம் கொழுத்த பன்றியை துரத்தும் சிங்கமாக ஸ்வீடிஷ் அரசன் சார்லஸ், இன்னொரு பக்கம் கண்ணுக்கிசைந்த காமக்கிடத்தியான சீமாட்டி காசல்கா. ஏதாவது ஒரு குதிரையின் கனைப்பொழியும் அரசனை படுக்கையிலிருந்து துள்ளி எழ வைத்தது. ஆம், கனவிலும் பயமுறுத்தும் ஒரு அசுரனாக தோன்றினான் ஸ்வீடிஷ் அரசன் சார்லஸ். அந்த சமயத்தில்தான் ஜார்ஜ் பீட்டரிடமிருந்து அந்த கடிதம் வந்தது. முக்கியமான தகவல். அந்த தகவலை காசல்கா மூலம் ஸ்வீடிஷ் மன்னன் சார்லஸிடம் சேர்க்க விரும்பினான் அகஸ்ட். அப்படி சேர்த்தால் என்ன நிகழும்? அப்படி என்ன இருந்தது அந்த கடிதத்தில்? மீண்டும் கேப்டன் பிளம்பர்க்கின் நாட்குறிப்பை புரட்டுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன். Please subscribe the channel.